ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா நம்ம மேக் செஞ்சுட்டு நாங்கள் செய்யல, எங்கள் அம்மா தான் செஞ்சாங்க. ஓப்பனிங் நாங்கள் தான் செஞ்சோம், ஃபினிஷிங் தான் எங்கள் அம்மா செஞ்சாங்க. பாருங்கள் எவ்வளோ கிண்ணம்லாம் வந்துருக்குன்னு. எங்கள் பார்த்தீங்கன்னா வீட்டு ஃபுல்லாக நேற்று ஃபுல்லாக மழை அடித்து நொறுக்குது. எங்கே பார்த்தாலும் ஒழுங்கிட்டு இருக்கு. ஆனால் எங்கள் வீட்டாச்சும் பரவாயில்ல. வேறு கூரை வீடு குடிசை வீடு இருக்குது, அவங்களுக்கெல்லாம் என்ன கஷ்டப்படுதோ. சில பேர் வீடே இல்லாமல் ரோட்லேயே படுத்துருக்காங்க. அவங்களுக்காக வந்து நம்ம வந்து கடவுள்கிட்ட வேண்டிக்கணும். இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம சாப்பிடலாம். வாங்க நைட்டு நான் தோசை ஊற்றுறேன். எங்கள் அம்மாகிட்ட போனால் அப்போ கதவு சாத்தி இந்த கதவு தப்புன்னு வந்து சாறு கற்று உள்ளே வந்துட்டு புயல் அடிச்ச மாதிரி இருந்துச்சு அது சாறு. ஆமாம் நைட்டெல்லாம் நாங்கள் போட்டு கடவுள்கிட்ட எடுத்துருக்கா மழையே வரக்கூடாது, மழையே வரக்கூடாது. கடைசியில் மழை அளவெல்லாம் இல்லை. சரி சரி இது ஆறுக்கு நம்ம சாப்பிடலாமா? இப்போ வரைக்கும் சாப்பிட்டு வாங்க பாதி பாதி எடுத்துக்கலாம். நான் வைக்கிறதுல இவன் கண்டி அங்கே வரைக்கும் அங்கே சாப்பிட்டு கண்டியை சாப்பிட்டு சுமாரி இது வேற கட்டி இந்த கச்சி சாப்பிட்டேன் பாரு. இது எப்படி நாங்கள் பார்த்தீங்கன்னா சாப்பிட்றதோ இல்லை. அதனால் காலையில் எழுந்திரிச்சோடனே பல் வலிக்கிட்டு டீ குடிப்பான். அந்த டீ வந்து தொட்டி நட்சத்திரமா டக்குன்னு வேகமாக வந்து தொட்டி கேட்கும். மேலே வந்து எங்களை அச்சு போட்டு அது சாப்பிட்டுருக்குமே கேட்டுக்கிட்டே இருக்குங்க. ஆமாம் ஆமாம் நம்ம தமிழ்நாட்டில் பேசுகிறோமே என்னன்னு பார்த்தீங்கன்னா நம்ம வீட்டு பூனை குட்டிக்கிறாங்க. அதே தங்கமயில் காலையில் எழுந்திரிச்சோடனே இது மேலே எப்படி உட்காந்துருக்கா இங்கே டைஜுக்கு ஒரு மாதிரி என் மடியில் அது பேர் பார்த்தீங்கன்னா தங்கமயில் பிங்கி. அப்புறமா எப்படி வச்சிங்க தங்கமயில்னு பேர்? எனக்கே தெரியாம. அது பிறக்கல, நாளைக்கு தான் பேர் வைக்க பசல. ஆனால் அதுக்குள்ளே இதுக்கு 10 வயசு ஆயிட்டு. 10 வயசு ஆயிட்டா? 1 வயசே ஆகலடி அதுக்கு. சாப்பிட்றேன்னா நான் கொஞ்சோண்டு வச்சு செம்மையாக இருக்கு வாசத்தை. பாருங்க செம்மையாக சூப்பராக இருக்குது. நான் செஞ்சது எங்களுக்கே பிடிச்சிருக்கு. எங்கள் அப்பாவும் சாப்பிட்றாங்க, நாங்கள் செஞ்சிடலாம். நைட்டு தோசை நிறைய சுட்டு எங்கள் அப்பா வாங்கிட்டு எனக்கு மாவே இல்லை. இப்போதான் ஃபைனல் அம்மா வந்து நைட்டு வலிச்சுதான் வலிச்ச மாவு தான் கொடுத்தாங்க. எங்கள் அப்பா மொத்தம் 10 தோசை செஞ்சு விடுவாங்க. அம்மா சொல்கிற மாவெல்லாம் காலியாக போல அவ்வளோ இது இருக்கு. இப்போ சுட்டு கொடுத்ததுனால எங்கள் அப்பா 5 சாப்பிட்டாங்க, அம்மா சுட்டு கொடுத்தா 2 தான் சாப்பிட்றாங்க. எங்களுக்கு எங்கள் அப்பா நிறையா கேட்டிருக்கா அம்மா பிடிக்குமா எங்களை பிடிக்குமா? எங்களை தான் பிடிக்கும்னாங்க. எங்கள் அப்பாங்க எங்களை தான் பிடிக்கும். நான் எங்கள் அப்பாங்க எனக்கு வந்து எல்லாரையும் தான் பிடிக்கும். எனக்கு உலகையே இருக்கும், உலகத்தை பிடிக்குமா? மேகி பார்த்தீங்கன்னா சூப்பராக இருந்திருக்கு. நான் வெடிக்காது கேடு ஏதாச்சும் கேஷ் மரமே இல்லாத கேடு எதுன்னு சொல்லுங்க, கமெண்ட்ல சொல்றேங்க. மரமே இல்லாத கேடு எதுன்னு எனக்கே தெரியாது, எங்கள் அம்மா சொல்லி தான் தெரியும். எல்லாம் தெரியுமா? மரமே இல்லாத காடு என்ன காடு? ரேஷன் கார்டா? சிம் கார்டு. மேகி சாப்பிட்டீங்களா? சரி நீங்கள் கேளுங்க. 4 நாள் எத்தனை? 4 நாள் 8. ஆமாம் நான் அக்கா கேட்க சொல்லுங்க. 40 40 80 90 90 90 180 180 180 சூப்பர். அதான் நான் சொன்னாங்க மேகின்னொன்னே சாப்பாடு இறங்குது, இல்லாட்டி சாப்பாடே இறங்காது. சாப்பாடு இன்னைக்கு தான் பிளேட்டே காலியாகிற அளவுக்கு இன்னைக்கு மட்டும்தான் இருக்குது. சப்பாத்தினா ஒரு சப்பாத்தி, இட்லினாலும் ஒரு இட்லி. பார்த்தீங்களா சாப்பாட்டு கடிச்சிக்கிறாளுங்களே. ஐயோ கூட எனக்கு என்னத்தை மேகினா அவ்வளோ பிடிக்கும். பார்த்துக்கிறீங்களா இந்த வீடியோவில் பார்த்துக்கோங்க. ஆபிதாக்கு எவ்வளோ மேகினா அங்கே போய் எங்கள் அம்மாவுக்கு வாய் ஊறுது எங்களை வாய்க்கிறப்ப. எனக்கு வேண்டாண்டா. இதுல உள்ளதாச்சுங்க. அது மேகி இருக்கு பாருங்க. நஃபிலாக்கு சாப்பாடு
இப்போ தான் அன்னைக்கு தான் சாப்பிட்லாம். இட்லி எல்லாம் ஒரு இட்லி தான் சாப்பிடுவானுங்க. நான் நம்பிட்டேன். நம்பிடாதீங்க, இவ்வளோ சொல்கிறதெல்லாம் நம்பிடாதீங்க. நஃபிலா பாதி சப்பாத்தி சாப்பிடுவா, ஆபிதா ஒரு சப்பாத்தி சாப்பிடுவா. தோசை 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 இட்லி சாம்பார் சட்னி செம்ம டேஸ்டாக இருக்கு இன்னைக்கு மட்டும். ஏன்னா நீங்கள் செஞ்ச வச்சியா? எல்லாருக்கும் நான் செஞ்சா? I don't like அப்படின்னா நல்லா இருக்கு. ஏன்னா அம்மா சாப்பாடு செஞ்சதில்ல, அம்மா சாப்பாடு செய்கிறதுல எது பிடிக்கும்? உங்களுக்கு பிடிச்சது எது? பூரி. பூரி வேற? பிரியாணி அப்பா செஞ்சதானே சேர்த்தேன். உனக்கு அப்பா தான். அம்மா செஞ்ச பிடிக்காதா? நீங்கள் அப்பா பொண்ணு அப்படி தான் சொல்லுவீங்க. ஹோம்ஒர்க்லாம் முடிச்சிட்டிங்களா? ஹோம்ஒர்க்லாம் கொடுக்கவே இல்லை. இன்னைக்கு எங்கள் மிஸ் இல்லை. ஐயோ நான் எழுதவே இல்லை. எழுதணும் சாப்பிட்டுட்டு எழுதுங்க. கேட்க போய் கதவு இடத்துல போட்டு வந்துடுறேன். அதுக்குள்ள லஃப்லாட்ட பேசிட்டு தண்ணி குடிச்சிட்டு வா. எல்லாருக்கும் வெந்நீர் போட்டிருக்கில்ல கந்த அடுப்பில்? குடி. ட்ராயிங் வரைய போறியா? சரி வரைங்க. இப்படி ஆக்கி வச்சிருக்கீங்க. இன்னொரு பொண்ணு இருக்கு, நான் அதை போய் தூக்கிட்டு வரேன். இது வந்து எப்படி சொல்றது? எங்க அந்த பொம்மை? நான் பார்த்தீங்கன்னா இவ்வளோ ஸ்டேஷனரி சேர்த்துட்டு குருவி மாதிரி ஒன்றா பார்க்கலாமா? இது வந்து அவட்ட இல்லை, ஏன்னா நான் வந்து செஞ்சது. அவளே செஞ்சுருக்கேன். இந்த பாருங்க, இதெல்லாம் வா காட்டலாம். இதில் ஒட்டிட்டு இதே நான் உங்களுக்கு சர்ப்ரைஸ் பண்ணணும். சரி, இங்கே பாருங்க, இது பென்சில் கிட்ட உங்களுக்கு எல்லாருக்கும் பிடிக்கும். இதில் வந்து இந்த பொம்மைலாம் யாருக்கு பிடிக்குன்னு கமெண்ட் பண்ணுங்க. அது என்ன இது எங்களுக்கு அந்த கோழிக்குட்டி மாதிரி இது ஸ்கூலில் கொடுத்துருக்காங்க. எல்லாரும் உள்ள வச்சு பார்த்தீங்கன்னா கோழி முட்டை மாதிரி. ஆங்கிரி பேர்ட் கோழி முட்டை உட்காரு. ஆனால் ஏற்கனவே கோழி தான். இதில் என்னென்ன இருக்குன்னு பார்க்கலாமா? நம்ம எல்லாத்தையும் உங்களுக்கு காட்ட போகிறேன். இதுக்குள்ளே பார்த்தீங்கன்னா ஒரு ஷாப்பினர் வந்து ப்ளூ கலரில் அழகாக கொடுத்துருக்காங்க. வச்சுப்போம். அடுத்து ஒரு பென்சில் பாருங்க. அடுத்து ஒரு ஸ்கேலு, ஒரு இலை பாருங்க. இதான் அந்த பென்சில் கிட்டு. காய்ச்சி இங்கே பாருங்க. கிஃப்டா என்னமோ காய்ச்சி எனக்கு வாயில் வர மாட்டேங்குது. நம்மளுக்கு தெரிஞ்சதான்னு சொல்ல முடியும். நீங்களும் சொல்லுங்க. சிக்கரு இப்போ வந்து இதை பார்த்தாச்சு, ஒன்று பார்த்தா சிக்கரு. இப்போ வந்து நான் எடுத்து காட்டேன். நீங்கள் வந்து சின்ன வயசு வாங்கினேன். இப்போவே நீங்கள் சின்ன வயசு தான். இது வந்து நான் வந்து கேக் செய்ய போனேன். அதில் வந்து ப்ரைஸாக கொடுத்தாங்க. கூட்டில் இருக்கிற டெல்லி ஸ்வீட்டில் பார்த்தீங்கன்னா குட்டி ஷெஃப்னு ஒன்று தந்துருந்தாங்க. அவங்களுக்கு கேக்கு இங்கே பாருங்க. இங்கே சிக்கன் சில்ட்ரன்ஸ் டேக்காக வச்சுருந்தாங்க. நாங்கள் போய் கலந்துக்கிட்டு கேக்குக்கு வந்து என்ன பண்ணோம், மேலே டிஷ் எல்லாம் பண்ணோம். அதில் நாங்கள் பண்ண எல்லாருக்கும் வந்து இது மாதிரி கொடுத்து இந்த மாதிரி இதை பார்த்தீங்கன்னா இதுவுமே எனக்கு வாயிலே அறுவட்டிக்குது. இந்த பேக்கே இதோட தான் கொடுத்தாங்க. இதில் என்ன பை இதை பார்த்தீங்கன்னா ஒரு அழகான ஹார்ட் போட்ட பென்சில் இருக்குது. இதில் இருக்கிற மாதிரி தான் இருக்குது. இதே வச்சுக்கோம். அடுத்த ஒரு ஷார்ப்னர். இது வந்து பிங்க் கலர். ஸ்கேல் பார்த்தீங்கன்னா பிங்க் கலர் தான். உங்களுக்கு தெரியாது, தெரிஞ்சாலும் நல்லா தான் இருக்கும். அதுக்கு பார்த்தீங்கன்னா எனக்கு ரொம்ப பிடிச்ச டயர் லவர். இங்கே பாருங்க எவ்வளோ பார்த்தீங்கன்னா எங்கள் பொம்மை சைஸுக்கு இருக்குது. இது ஒன்று வச்சுன்னா இப்போ உள்ள வச்சுட்டு இதை பார்த்தாச்சு. ரெண்டு இது இந்த பென்சில் அப்புறம் கொடுத்துருந்தாங்க. அதுக்கப்புறம் இந்த பை, அதுக்கப்புறம் வாட்டருக்கு இது கீச்சு இது அவங்க தான் கொடுத்துருந்தாங்க. இதெல்லாம் நாங்கள் ஸ்கூல்ல இருந்து சேர்த்து வச்சு இப்போ அடுத்து பார்த்துலாம். அடுத்து இதை பார்க்கலாம். இது வந்துச்சுன்னா எங்கள் அப்பா குறிஞ்சி மெட்ரோவில் வாங்கி கொடுத்தாங்க. இது வந்தீங்கன்னா ஆயில் பேஸ்ட்டுன்னு போட்டுருக்கு பாருங்க.
இப்போ அது ஓப்பன் கண்ணாடி கிளாஸ்ல தெரியாது. இது கண்ணாடி கிளாஸ்ல இல்லை, சும்மா டப்பா தான். இங்கே பாருங்க, நாங்கள் அடிச்சு யூஸ் பண்ணி வச்சிருக்கோம். அதால தான் இப்படி இங்கே பாருங்க, இந்த கலர்லாம் இருக்கு. அவங்கன்றாலாம் பாருங்க பாருங்க, என் தங்கச்சி வந்து பாருங்க. இது என்னோட குழு எழுக்கலாம், எழுக்கு பேனாதில்லை. நான் ரெண்டாவது அப்படிங்க. எங்கேருந்து தானே படிக்கிறீங்க? ஏன் பேனான்னா வச்சுக்க வேண்டியதுதான். அடுத்தது எலும்பு உடஞ்சிட்டு. இந்த பாருங்க, இது என்னன்னு நினைக்கிறீங்க சொல்லுங்க? பேனான்னு தானே நினைக்கிறீங்க, ஆனால் இது எலைசர். இந்த பாருங்க, என்னட்டு புளு கலர் டைனோசர். அது இது காண அடிச்சிட்டிங்க. கடிச்சிருச்சு டைனோசர். எங்க அதோட அங்க லப்பர் எங்க ஜாயின் பண்ணாம வெறும் மூடி பேனா வச்சேன் தண்ணி என்னமோ கையில் பட்டு அடுத்து பார்க்கலாம். இதை பார்த்தீங்கன்னா நானாக பண்ணி வச்சுருக்கேன். எங்கள் ஸ்கூலில் இருந்துச்சு, நான் சும்மா எடுத்துகிட்டு வந்து போட்டு வச்சுருக்கேன். இந்த மாதிரி பெண்ணாக வச்சுருக்கேன். இந்த மாதிரி யாரெல்லாம் அந்த என்ன மாதிரி இருக்கீங்கன்னு சொல்லி